Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் பத்தி தான். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, indirect function ஓட usage என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டெக்ஸ்ட்டை as a cell reference-ஆ கன்வெர்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் indirect. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நாம எந்த டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்றோமோ அந்த டெக்ஸ்ட்டை ஒரு வேலிடான செல் ரெஃபரன்ஸாக தான் இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் ட்ரீட் பண்ணும். ஓகே, ஸோ முதல்ல இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற அந்த பேசிக்கை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் லுக்அப் அண்ட் ரெஃபரன்ஸுங்கிற இந்த கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஃபங்க்ஷனும் வருது. எங்கே நம்ம இந்த வி லுக்கப்பு ஹெச் லுக்கப்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே கேட்டகரியில் தான் இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனும் வருது. சரி, இதுக்கப்புறம் தெளிவாக கவனிக்கணும். C8ங்கிற இந்த செல்லில் கிரேப்ஸோட செல் ரெஃபரன்ஸை ஆஸ் அ டெக்ஸ்டாக இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. கிரேப்ஸோட செல் ரெஃபரன்ஸ் என்ன? A4. C8 செல்லில் A4ன்னு ஆஸ் அ டெக்ஸ்டாக சும்மா டைப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த செல்லில் எங்கள் D2ங்கிற செல்லில் கிரேப்ஸுங்கிற டெக்ஸ்ட்டை எனக்கு கொண்டு வரணும். கிரேப்ஸுங்கிற டேட்டாவை இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, இதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன்? யூஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இது பேசிக் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்டு, இன்னொன்று ரெஃபரன்ஸோட ஸ்டைல். கடைசியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஸ்டைலுங்கிற ஆர்குமெண்ட் நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால அது ஆப்ஷனல். கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்டுங்கிற ஆர்குமெண்ட் மேண்டட்டரி, கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் எந்த டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ண விரும்புகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய செல்லை இந்த ஆர்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? A4 அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஒரு ரெஃபரன்ஸு ஆஸ் அ டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போது இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? இந்த செல்லில் போய் பார்க்குது, இந்த செல்லில் என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு பார்க்குது. A4ங்கிற டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை உடனே ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ண உடனே A4 ரெஃபரன்ஸில் உண்மையிலே என்ன இருக்குது? கிரேப்ஸ் இருக்குது. அந்த கிரேப்ஸை தூக்கிட்டு வந்து இந்த செல்லில் வைக்குது. அதாவது நேராக இங்கேருந்து தூக்கிட்டு டைரெக்டாக இந்த கிரேப்ஸுங்கிறத தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி இன்டைரக்டாக தூக்கிட்டு வந்து வைக்கிது. பார்த்தீங்களா? இதுதான் இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட வேலை. இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் சுற்றி கூட செய்யலாம். ஈக்குவல் டு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன். ஓகே, நான் எந்த செல்லுலையுமே டெக்ஸ்ட் கொடுக்கலான்னு வச்சுக்கங்களேன், இங்கே டபுள் கோட்டில் என்ன பண்ணலாம்? மென்ஷன் பண்ணலாம். அதாவது A அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு %% யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணி 4 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன்னா உடனே ஏங்கிற டெக்ஸ்ட்டு 4ஐயும் கம்பைன் பண்ணி A4ல் என்ன இருக்குது? கிரேப்ஸ் அப்படின்னு தூக்கிட்டு வந்து வச்சிரும். ஓகே, பட் அதுக்காக உடனே இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை டம்மின்னு நினச்சிடாதீங்க, பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்பிளில் நீங்கள் அதோட யூசேஜை இன்னும் புரிஞ்சுக்க முடியும். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெஃபரன்சிங் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நாம் இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் 2வது ஆர்குமெண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரெஃபரன்சிங் ஸ்டைல். ஸோ நமக்கு 2 விதமான ரெஃபரன்சிங் ஸ்டைல் இருக்குது. ஓகே, ஒன்று A1 ஸ்டைல், இன்னொன்று R1C1 ஸ்டைல். ஓகே, ட்ரூ ஃபால்ஸ் லாஜிக் மாதிரி தான். நல்லா கவனிங்க, நாம் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே A1 ஸ்டைல் தான். A1 ஸ்டைல்னால் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ C8 மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது மாதிரி D6 இல்லை D7 இப்படி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா? செலக்ட் பண்ணி இப்படி ரெஃபரன்ஸை மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் A1 ஸ்டைல் ரெஃபரன்சிங். ஓகே, R1C1னா அந்த பேரை வச்சு குழம்பிட வேண்டாம். Rங்கிறது ரோ, Cங்கிறது காலம். அப்போது நமக்கு தேவையான டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்தோம் இல்லையா? அதுக்கு பதிலாக எந்த ரோவில் இருக்குது, எந்த காலமில் இருக்குதுன்னு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு இதே கிரேப்ஸ் எனக்கு வேணும், இப்படி வேண்டாம், இப்படி வச்சுப்போம், ரேட்டு வேணும்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ ரேட்டு வேணும்னா என்ன பண்ணுவோம்? ரேட் ஆக்சுவலாக எங்கே இருக்குது? B4. அப்போ B4 நீங்கள் மென்ஷன் பண்ணால் என்ன வரும்? இப்போ பாருங்கள், B4 மென்ஷன் பண்ணால் என்ன வரும்? அங்கே 16 வந்துடும். ஓகேவா? பட் என்னென்னா அப்படி மென்ஷன் பண்ணாமல் அதுக்கு பதிலாக
அது பிங்கிற காலமில், அதாவது 4th ரோவில் 2nd காலமில் இருக்கிற டேட்டா. ஸோ அப்போ அதை என்ன மென்ஷன் பண்ணலாம்? 4th ரோ, அப்போது R4 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். R4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி எத்தனாவது காலமில் இருக்குது? 2nd காலமில் இருக்குது. ஸோ அப்போ காலம் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவல் டு சேம் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுக்கிறோம். இந்த வாட்டி நமக்கு தேவையான ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்? இந்த செல்லில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போது கமா கொடுத்து கண்டிப்பாக நாம் ரெஃபரன்ஸ் ஸ்டைலை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன் தெரியுமா? ஒன்றுமே கொடுக்காம ரெஃபரன்ஸ் ஸ்டைலை மென்ஷன் பண்ணாமல் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக என்னவா திரும்ப எடுத்துக்கும்? A1 ஸ்டைல் ரெஃபரன்சிங் மெத்தடாக எடுத்துக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் வராது. ரெஃபரன்ஸுங்கிற எரர் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது நாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு R1C1 ஸ்டைலில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ரெஃபரன்ஸை. அப்படிங்கிறத நாம் போயிட்டு என்ன பண்ணணும்? ரெஃபரன்சிங் ஸ்டைலுங்கிற ஆர்குமெண்ட்டில் கமா கொடுத்து அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபால்ஸ், R1C1 ஸ்டைலில் தான் நான் ரெஃபரன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ அங்கே 60 அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது இன்னும் உங்களுக்கு புரியும். இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன தெரியுமா? ஒரு செல்லில் நாம் என்ன டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன ரெஃபரன்ஸ் இருக்கோ அந்த ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து தர்றது தான் இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட வேலை. அப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கிரேப்ஸுங்கிற ஒரு டேட்டா இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? 60ங்கிற ஒரு டேட்டா இருக்குது. அப்போது நாம் ஒரு செல்லில் என்ன டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதா. இப்போ உதாரணத்துக்கு இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? பிக் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம நேரம் என்ன பண்ணுறோம்? இன்டைரக்டில் போய்ட்டு இங்கே போய்ட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் போய்ட்டு இந்த செல்லில் என்ன பண்ணுறோம்? ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். அங்கே ஏதாவது வருமா? ஒன்றும் வராது. ஏன்னா பிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி எந்த டேட்டாவும் இல்லை. பிக்குங்கிறது ஒரு டெக்ஸ்ட் தான், ஆனால் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி எந்த ரெஃபரன்ஸும் இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணல? அசைன் பண்ணப்படலை. ஸோ அப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நேம்டு ரேஞ்சஸை வச்சு. ஸோ முதல்ல நமக்கு தேவையான நேம்டு ரேஞ்சஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த எம்ப்ளாயரோட டோட்டல் சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நேம்டு ரேஞ்சாக தேவை. அதை செலக்ட் பண்ணியாச்சு. மேலே நேம் பாக்ஸில் போய் நான் என்ன பண்ணுறேன்? எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ். ஓகே, இப்படி கொடுத்து ஒரு நேம்டு ரேஞ்சை நம்ம இது பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்ப்போமா? ஜஸ்ட் ட்ராப் டவுனை போயிட்டு எம்ப்ளாயி டோட்டல் சேல்ஸ், கரெக்டாக அந்த ரேஞ்ச் நமக்கு செலக்ட் ஆகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு நேம்டு ரேஞ்ச் நம்ம கையில் இருக்கிறதுனால மற்ற ஃபங்க்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஈக்குவல் டு சம். ஏன்னா இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட வேலை என்ன? ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் அது யூஸ் பண்ணுது, அப்படி தானே? அப்போது சம் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்? நேராக இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரேன். உள்ளே கொண்டு வந்து இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் என்ன கேட்குறாரு? ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. என்ன இருக்குது? டபுள் கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா டபுள் கோட் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோம்? எம்ப்ளாயி டோட்டல் சேல்ஸ் இப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்? என்டர் கொடுக்குறேன். ஒன்றும் வராது. ஓகே, காரணம் இது ஒரு டெக்ஸ்ட்டு, அப்போ இது டபுள் கோட்குள்ளே வரணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? டபுள் கோட்குள்ளே மென்ஷன் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஆவரேஜ் வேணும்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுக்கிறோம். இன்டைரக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கேட்குறாரு. டபுள் கோட் ஓப்பன் பண்ணி எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டோட்டல் சேல்ஸ், அதுக்கு நீங்கள் டபுள் கோட் இல்லாமலே முதல்ல என்ன பண்ணுங்கள்? மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம்? டபுள் கோட்டை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் ஆவரேஜ் என்ன? இப்படி எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மூலியமாக அந்த டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை மற்ற கேல்குலேஷனுக்கு, மற்ற விஷயங்களுக்கு, ஒர்க்குக்கு, டாஸ்க்குக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த 4 ரீஜனும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக தேவை. ஸோ செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எங்கே போகிறோம்? டேட்டா டேப்பில் போகிறோம். டேட்டா வேலிடேஷன், எனி வேல்யூ, அலோவ் எனி வேல்யூன்னு இருக்குது. லிஸ்ட்டு, சோர்ஸ் எங்கே? இதுதான் நம்ம சோர்ஸு. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஓகே கொடுத்துட்றோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? நார்த். இப்போது நான் நார்த் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரப்போகுது. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி இது என்ன ஆகும்னு மாறணும். இப்போ இங்கே நார்த்துன்னு நம்ம வைக்கிறோம். நார்த் ரீஜன் செலக்ட் பண்ணுறோம்னா அப்போது டீம் மெம்பர்ஸுங்கிற இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நார்த்தோட டீம் நேம்ஸ் மட்டும்தான் வரணும். ஓகே, டீம் மெம்பர்ஸோட நேம் மட்டும்தான் வரணும். ஒருவேளை இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஈஸ்ட்டுன்னு கொடுக்குறேன்னா அப்போது ஈஸ்ட் டீம் மெம்பர்ஸோட நேம் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் வரணும். அப்படி டிபெண்ட்டாக வைக்கணும். ஓகே, அப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம்?
ஒரு நேம்டு ரேஞ்சை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 4 ரீஜனில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸோட நேமு நமக்கு என்னவா தேவை? நேம்டு ரேஞ்சாக தேவை. பட் இதெல்லாம் நேம்டு ரேஞ்சாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை ஆஸ் அ டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நேம்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் அந்த லிஸ்ட்டில் சேரும். அதுக்காக ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னது நார்த்தோட டீம் மெம்பர்ஸ். ஓகே, நார்த் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிடலாம். நார்த். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு வெஸ்ட். அண்ட் ஃபைனலாக சவுத் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், ஈஸ்ட்டுங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்படி தானே? இங்கே நேம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஈஸ்ட்டு நம்ம கொடுத்தோம்னா ஈஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. C2 to C10 வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நேமுக்கு பின்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு அதுதானே தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த செல்லில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா டேப்பில் ஆஸ் யூஷுவல். பட் இந்த வாட்டி அலோ எனி வேல்யூவில் லிஸ்ட்டு தான். ஆனால் சோர்ஸில் போயிட்டு ஈக்குவல் டு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் நாம் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்தெல்லாம் எங்கே மென்ஷன் பண்ண போகிறோம், H1ங்கிற இந்த செல்லில். அப்போது H1 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஓகே. இப்போது இங்கே ஈஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த ஈஸ்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது, இந்த லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா அதை பேஸ் பண்ணி நேம் என்ன ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ ஈஸ்டோட டீம் மெம்பர்ஸ் நேம் வந்தாச்சு. ஒருவேளை நான் ரீஜன் ஈஸ்ட் இல்லை வெஸ்ட்டுன்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, இல்லை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், நார்த் வைக்கிறோம்னா நார்த்தோட நேம் எல்லாம் வருது. ஓகே, மெர்சி, நோயலா, ரதினா, மீனா இவங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ எப்படி டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ இதை ஏன் டேபிளாக கொண்டு வர சொன்னோன்னா, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், சவுத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு நேம், ஒரு டீம் மெம்பர் ஆட் ஆகிறாரு. உதாரணத்துக்கு ஜார்ஜ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே, ஸோ டேபிள் என்ன ஆகுது, அப்டேட் ஆகுது. டேபிள் அப்டேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இங்கே போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு சவுத் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கடைசியில் பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் ஜார்ஜுங்கிற நேமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு டெக்ஸ்ட்டையே ஆஸ் அ ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னும் போது இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய விதத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஒர்க் ஷீட்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.